எந்த பெற்றோர், எந்த தகப்பன் கர்த்தரை தேடலையோ, கர்த்தரை அதிகாலையிலே தரிசிக்க விரும்பலையோ, அதிகாலையிலே எழுந்து முழங்காலிட்டு வேதத்தை திறந்து வாசிக்கலையோ, ஸ்தோத்திரம் பண்ணலையோ, அல்லது உபவாசிக்கலையோ, ஆலயத்திற்கு ஒழுங்காய் போகலையோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையோ, காணிக்கை செலுத்தாமல் இருக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையம் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் நடக்கிற காரியம்லாம் கைமீறி போகும். ஆதாமால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவன் பிள்ளைகள் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரெண்டாவது மெத்துசால், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் வரும். நான் வந்து அந்த பிள்ளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் அந்த தகப்பன் தினந்தோறும் கர்த்தரிடத்துல என்ன வேண்டுதல் செய்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிள்ளை சின்ன வயசுலயே மறிக்க கூடாது, ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடாது. இந்த பிள்ளைக்கு நிறைய வயசாகணும், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். இந்த பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்று அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரணும் என்று அந்த தகப்பன் வேண்டியிருப்பான். நான் சொல்றேன், ஒரு பிள்ளையின் மீது ஒரு சாபமோ, ஒரு பிள்ளையின் மீது ஒரு தேவையில்லாத காரியமோ இருக்கும்னா, பிள்ளைகள் மீது இருக்கும்னா, தகப்பன் உத்தரவாதம் எடுத்து நாம் செபிக்க வேண்டாம். மூன்றாவது நோவா கர்த்தருடைய பார்வையில அவன் உத்தமனாய் சன்மானக்கனாய் இருந்தபடினாலதான் அவன் பேச்ச அவங்க பிள்ளைகள் தட்டவில்லை. இன்னைக்கு உங்க பேச்சை தட்டாம இந்த பாதுகாப்புக்குள்ள வரணும்னா, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள உங்க குடும்பம் வரணும்னா, நோவா போல நீங்க மாற வேண்டும். நல்ல அப்பாவாக, நல்ல அம்மாவாக மாற வேண்டும்.